Hello friends, welcome to ASJ CREATION. So we video நம்ம எல்லாரும் browser யூஸ் பண்ணுவோம். அந்த browserல நம்ம எந்த browser யூஸ் பண்ணாலும் சரி நம்ம வந்து amount pay பண்ணி அந்த browser வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இருந்தாலும் அந்த browsers வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு எப்படி இன்கம் போகுது, ஸோ அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே ரொம்ப முக்கியமாக ப்ரௌசர்ஸில் அந்த நம்ம பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எப்படி நம்மளுக்கு ஷோ ஆகுது, ஸோ அதுவும் நம்ம எப்படி முக்கியமாக நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தாலும் சரி அமேசானில் இருந்தாலும் சரி நம்ம சர்ச் பண்ணுற ப்ராடக்ட்டு எப்படி வந்து நம்ம ஏதோ ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம சர்ச் பண்ணுற ப்ராடக்ட்டே வந்து எப்படி வந்து நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக ஷோ ஆகுதுன்றதை பற்றி இன்றைக்கி வீடியோக்குள்ளே டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா வந்து தமிழ் எக்ஸ்பிளைன் சீரியஸ்னு ஒரு சீரியஸ் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது ஒரு விஷயத்தை பற்றி தமிழில் நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லலான்னு ஒரு இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வகையான குக்கீஸ் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் பார்ட் குக்கீஸ், இன்னொன்று வந்து தேர்ட் பார்ட் குக்கீஸ். ஸோ இப்படி ரெண்டு குக்கீஸ் இருக்குது. ஸோ இப்போ லைக் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஏதோ ஒரு வெப்சைட், நான் வந்து அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் ஏதோ ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணிவிட்டு ஸோ அதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் அதை சர்ச் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணாமல் வந்து நீங்கள் வந்து அந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அந்த ப்ரௌசரில் போயிட்டு அமேசான் அது ஃப்ளிப்கார்ட் ஏதோ ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்கள் அக்கௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து லாகின் ஆகிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபஸ்ட் பார்ட் குக்கீஸ்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த குக்கீஸ் வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்கள் டீட்டெயில் வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ நீங்கள் லாக் அவுட் பண்ணாமல் திருப்பியும் அந்த டேபை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் பார்ட் குக்கீஸ் வந்து உங்கள் வந்து ஐடி வந்து லாகின் பண்ணிவிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பார்ட் குக்கீஸ். ஸோ இந்த விஷயத்தை வந்து அந்த கம்பெனிக்காரங்க வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ தேர்ட் பார்ட் குக்கீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் பார்ட் குக்கீஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஆட்லாம் வியூ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆட்லாம் வந்து நம்மளுக்கு தேர்ட் பார்ட்டி குக்கீஸ். ஸோ நம்ம எதை சர்ச் பண்ணுறோமோ அதை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி நம்மளை வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு அமேசான் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கனாக்கா அந்த ப்ராடக்ட்டே வந்து உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக வியூ ஆகும். ஸோ அவங்க வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அப்படி ஷோ பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணிங்க, ஸோ நீங்கள் இன்னும் இதை வந்து வாங்காமல் இருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆட் வந்து நம்மளுக்கு எப்போ ஸ்டாப் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்போ அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம அந்த அமேசானாக இருந்தாலும் சரி ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம எப்போ போய் அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம பை பண்ணுறோமோ அது வரையும் நம்மளுக்கு வந்து அந்த ஆட் வந்து க்ளோஸ் ஆகாது. அது வரையுமே நம்மளுக்கு வந்து ஷோ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து ஓவராக அதாவது நம்மளை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுற வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கூகுள், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்புக். ஸோ இந்த ரெண்டு கூகுளும் சரி ஃபேஸ்புக்கும் சரி நம்மளை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க குக்கீஸ் மூலிமா நம்மளுக்கு நம்ம அது என்னென்ன சர்ச் பண்ணுறோம் அப்படின்றது அவங்க கரெக்டாக எடுத்து அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற பார்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு எந்த ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம அட்வர்டைஸ் பண்ணுறவங்கள்ட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து ஆட் வந்து வியூ ஆகுது. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கூகுள் வந்து நம்மளை எப்படி ட்ராக் பண்ணுறாங்க, நம்மளை ஃபுல் டீட்டெயில் எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கிறத வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாக்கா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டீட்டெயில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அது மூலிமா வந்து ஆடுக்காரங்க கொடுத்து அந்த யார் ஆட் ஷோ பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்கனாக்கா அவங்க வந்து சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரௌசர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆட் வந்து நம்ம யூனிக்கான ஆட் வந்து அவங்க நம்மளுக்கு ஷோ பண்ணால் தான் நாம் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து வாங்குவோம். ஸோ இது மூலிமா தான் நெட்வொர்க்கில் வந்து எல்லாம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஆடு ஷோ பண்ணுறது மூலிமா ஆடு நம்மளுக்கு கொடுக்குறது மூலிமா நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்குறது மூலிமா ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு வெப்சைட் போகும்போதும் நமக்கு வந்து ஆடு ஷோ ஆகுது. ஸோ இதுலேயே இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னாக்க தெரியும். நீங்கள் கர்சர் அதாவது மவுஸ் வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து
நம்மளுக்கு ஆட் வந்து நிறையா ஷோ ஏன்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்ம வெப்சைட்டில் கர்சர் எந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுறோன்ட்டு அந்த வெப்சைட்டோட ஹீட் ரேஸை வச்சு நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஆட் ஷோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால தான் வந்து இது சொன்னேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த சீரீஸில் நான் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு நீங்கள் வீடியோ போட்டாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருனாக்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.